எல்லாம் அமைதியா உட்காந்து படிச்சிட்டு இருக்கணும் சரியா? சார் ஸ்டாஃப் ரூம் வரையும் போயிட்டு வந்துடுறேன். சார் போயிட்டு வா ஜாலியா அரட்டை அடிக்க வேண்டியதான். வா ஃபர்ஸ்ட் பெண் போயிட்டு விளாடுவா. டீ தள்ள கூடாதுடா, அடிக்கணும்டா. நான் தள்ளலடா, அடிச்சேன்டா. அட போடா. டேய் வாயா சத்த அம்பேரன் இல்ல. நான் வரலடா மச்சான், ஹோம்வொர்க் எழுதணும்டா. ஹோம்வொர்க் எழுதுற. சரி சரி வா நம்ம டான்ஸ் ஆடலாம். வா போலாம். மச்சி போட்டு தாக்க. வாடா உட்காரலி, குணத்துல சார் வந்துருவாரு. ராஜ்குமார், சந்தோஷ் ஏஞ்சி முட்டி போடுங்க. சார் நாங்க பேசவே இல்லை சார். முட்டி போடுற. கிளாஸ்ல உட்காந்து அரட்டை அடிச்சிருக்கீங்க, டான்ஸ் ஆடி இருக்கீங்க, கேர்ள்ஸ்ட உட்காந்து பேசியிருக்கீங்க. சார் நாங்க பேசவே இல்லை சார். ஏய் நான் உங்களுக்கே தெரியாம பேசுறவங்க பேர்லாம் ஒருத்தனை எழுத சொன்னான்டா. பேர் எழுத சொன்னீங்களா? யாரு சார்? அங்க பாரு. இவனா? மச்சான் சாரிடா. ஓ பேசுறீங்களா? எழுதிட்டா போச்சு. போட்டு தாக்கிடுற மச்சான். டான்ஸ் ஆடுறாங்க. சாரிடா மச்சான், கேர்ள்ஸ் கிட்ட பேசுறாங்க. வெளில வாடா, உனக்கு இருக்கடா வாடா. போட்டு தாக்கு, போட்டு தாக்கு. ஹலோ. சொல்லு. சாரி ராஜு, நான் சும்மா பிராங்க் பண்றதுக்கு தான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னேன். சீரியஸா எடுத்துக்காத. சேச்சே நான் ஒன்றும் சீரியஸா எடுத்துக்கல. சரி ஓகே பாய். சரி ஓகே பாய். பிராங்கா? இதுக்குதான் யாரும் நம்பவே கூடாது. போங்கடா. என்னண்ணா கல்யாணமா? ஏய் சும்மாறா. மாப்பிள்ள மாதிரி இருக்கனே. ஏய் சும்மாறா. அண்ணி யாருண்ணே? அண்ணியா? ஏய் சும்மாறா. பத்திரிக்கையில அடிச்சாச்சானே? அடிங்க. சும்மாறா சும்மாறா சும்மாறா. போடா வெறுப்பு ஏத்திக்கிட்டு. அண்ணியா? அண்ணி வெறிய ஏத்திக்கிட்டு. ஏய் பேபி எனக்கு ஒரு பாட்டு பாடு. பாடுறேன் பேபி. எனக்கு இப்ப கல்யாண வயசுதான் வந்து. ஒழுங்கா ஏஞ்சி போயிடு, இல்ல சாவடிச்சிரும் சொல்லிட்டேன். ஏய் பேபி வேற பாட்டு பாடு பேபி. வேற பாட்டா? பாக்கு வெத்தல மாட்டி முடிச்சு பையன் வந்தாச்சு. பிராங்க். தம்பி இந்த டம்ளர் புடி, அங்க வை. அட்டோ பிட்டோ அமுதாவள்ளி பாம்பே போனா கிச்சோ. கிச்சோவா? அது குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு இல்ல தம்பி. அவன் அமைதியா இருக்க சொல்லு. டேய் கொஞ்சம் சும்மா இருடா. சரி சரி தம்பி. இந்த வீட்ல இருக்கிறது ஒரு பொம்பளை பேய் தம்பி. பொம்பளை பேயா? பொம்பளை பேய்ன்னு சொன்னது பல்ல காட்டுற பண்ணாடா. சாரி சாமி. தம்பி அதை எடு. அதை எடுங்க தம்பி. டேய் எதனா எடுக்கிறது? அதான்டா எனக்கும் தெரியல எதை எடுக்கன்னு. இன்னுமா எடுக்கிறீங்க? அதை எடுங்க சுவாமி. எதை எடுக்கிறது சொல்லுங்க சாமி. தம்பி ஒரு தடவை தான் சொல்லுவேன், ஒழுங்கா எடுத்து கொடுத்துருங்க. சொல்லுங்க சாமி. அதை எடுங்க. ஓப்பனை போட்டு குப்புற அடிக்க. மியா 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 மியா. தம்பி அந்த டம்ளர்ல தண்ணி இருக்கா பாரு. இருக்கு சாமி. இருக்கா? அந்த தண்ணியில தான் பேய் இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் யாரும் அந்த தண்ணியை குடிக்காம பாத்துக்கோங்க. சரி சரி சுவாமி. மச்சான் டம்ளர் பாடாண்டா. என்னடா சாமி? சாமிங்கடா. யோ ஆயோ நீ ஓடிடா. நீ எப்படி 30னா 29ல இருந்து உன்னை கூட்டினா 30. எப்படி வந்து எப்படிடா ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டு இருக்க? அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. திடீர்னு வந்து இப்ப 30 எப்படின்னு கேட்டா எப்படா சொல்லுவாங்க? என்னடா சொல்லி அவன இங்க பேர் அடிச்சு போடுவோம். கட்டுப்பாயிடும் வச்சுக்க. என்ன என்னடா என்ன அவுட்டா? அதாவது இப்ப நீ அந்த கம்ப தாண்டி பிடிக்கல. பிய திங்கலாம்டா அதுக்கு. ஏமாத்திரி அறிவில்லை உனக்கு? யாரா ஏமாத்துனா? அவன் காலங்க வச்சிருக்கான். அடையாளம் தெரியுது. என்னடா அது? அடையாளம் தெரிஞ்சு அங்க இருந்து பார்த்தேன் நீங்க. ஏன்டா இதெல்லாம் பாக்குறது நவுறது அங்க இருந்து தெரியுதுடா. மூஞ்சி மாறியும் போறான். ஏன்டா ஏமாத்துறத பொலப்பாத்தீங்களா நீங்க? அடிச்சு போடுவோம் போட்டு அப்புறம் தெரியாது விளையாட. அதாவது இப்ப லாஸ்ட் பால். ஆமா லாஸ்ட் பால். ரெண்டாவது பால் வைடு போட்டா அது உனக்கு தெரியாது. எப்படா வைடு போட்டா? எப்படா வைடு போட்ட? இப்ப எப்படி தெரியுமா இருக்கு? அப்படியே மண்டை சூடாயும். தெரியா ஏமாத்திரே இருக்கீங்கடா. கிரிக்கெட்டே விளையாட பிடிக்க மாட்டேங்க. அடிச்சு பறக்க விட்டுருவோம்.
என்ன பசங்கடா ஆகணும், சும்மா விளையாடுறது கூட இவ்வளவு சீரியஸா சண்டை போட்டுக்கிறானோ. வாடா போலாம். அண்ணா ஒரு டீ. இதான்டா பசங்க. வாங்க 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 சாமி வாங்க. இந்த வீட்டுல பேய் இருக்கு. யோ, இந்த வீட்டுல பேய் இருக்குதான் உன்னை கூப்பிட்டது. ஐசியமா இப்பதான் கண்டுபிடிக்கிறியா நீ? டேய் கொஞ்சம் சும்மா இருடா. அப்புறம் என்னடா தம்பி, இங்க இருக்கிறது சாதாரண பேய் இல்ல. அப்புறம் சந்திரமுகி. நீ சந்தில முக்கு கக்கூஸ்ல முக்கு, பேய விரட்டிவே மாட்டியா நீ? தம்பி யோ, மூஞ்ச அப்படி காட்டாதையா, ஆய் வருது. வாந்தி வருதுன்னு தானே சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரியல, உன் மூஞ்ச பார்த்தா ஆய்தாயா வருது. தம்பி, உனக்கு நான் யாருன்னு தெரியல. பேய விரட்டிட்டு வந்து நான் யாருன்னு காட்டுறேன். A few minutes later. தம்பி இங்க வா, புடி. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு இருட்டா இருக்கும். யோ, ராத்திரி 12 மணிக்கு இருட்டாதாயா இருக்கும். தம்பி, அந்த பலூன்ல தான் பேய் இருக்கு. இந்த பலூன்லயா பேய் இருக்கு? கை கொடுக்க மாட்டியா? டேய் நீ ரைட்டு போடா. கபடி 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 இருக்குடா உனக்கு. கபடி 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 சத்தியடா நீ. ஹாய் காய்ஸ், என்னடா அவன் திடீர்னு காட்டுப்பூச்சி மாதிரி இருக்கான் அப்படிதான் நினைக்கிறீங்க? எனக்கு ரீசெண்டா முடி கொட்டுற பிரச்சனை இருந்ததுங்க. அப்போ ஒரு ஆயில் தேய்ச்சேன், அப்போ வளர்ந்தா அந்த முடியலாம். நீங்களும் அந்த ஆயில தேய்ச்சிங்கன்னா இப்படி இருக்கிற மண்டை இப்படி ஆயிடும். ஐயோ, இல்ல இப்படி இருக்கிற மண்டை இப்படி ஆயிடும். இந்த ஆயில் எங்க இருந்து தயாரிக்கிறாங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, முயல் மூத்திரத்துல இருந்து தயாரிக்கிறாங்க. என்னது? ஐயோ, இல்ல முயல் ரத்தத்துல இருந்து தயாரிக்கிறாங்க. சாரி ஃபார் த மிஸ்டேக். ஓகே ஓகே. இந்த ஆயிலை எப்படி அப்ளை பண்ணணும்னா, நைட்டு தூங்கும் போது 2 டிராப்பா மண்டையில வச்சுட்டு தூங்குனீங்கன்னா எல்லா முடியும் கொட்டிடும். கொட்டிடுமா? இல்லங்க, கொட்டிடும், அப்புறம் புதுசா முளைக்குங்க. உங்களுக்கும் இந்த ஆயில் வேணும்னா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்னு அனுப்புங்க. அனுப்புனா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் தருவேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணா என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் அனுப்புறேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்க. யோ என்னையா நீ? என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அனுப்புறேன், அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படியே தான் போயிட்டு இருக்குமா? இப்போ எந்த இல்லையா? அது அப்படிதாங்க, அது போயிட்டே இருக்குங்க. சரி ஓகேங்க, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப தலையா வலிக்குது. பாய். உள்ள வரலாமாக்கா? உள்ள வாப்பா. நீ தானப்பா புது ஸ்டூடெண்ட்? ஆமாக்கா. நீ ராஜுமா தம்பி தானே? ஆமாக்கா, என் அண்ணன் தான் அவன். உன் அண்ணன் என் டியூஷன்ல தான் படிச்சான். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? மாடு மேய்ச்சிட்டு இருக்கான்க்கா. சரி நீ அவன கூட சேராத, தனியா உட்காந்து படி. சரிக்கா. சத்தி, டியூஷன் ஃபீஸ் கொடுத்தியா? கொடுத்துட்டேன்க்கா. சரிப்பா. சந்தோஷ், டியூஷன் ஃபீஸ் கொடுத்தியா? டியூஷன் ஃபீஸா? 1 மாசம் ஆகும். 1 மாசம் ஆகுமா? இருக்குடா உனக்கு இப்ப பாரு. படிச்சது போதும், அக்கா கேள்வி கேட்க போறேன். சரிக்கா. சத்தி, 1 எவ்வளோடா? 2க்கா. சூப்பர்ரா சத்தி, சூப்பர்ரா. சந்தோஷ் அக்கா 1978 776 எவ்வளோடா? தெரியலக்கா. சொல்லி பாரு, இருக்கடா உனக்கு. சத்தி, திருக்குறள் எழுதுறது யாரா? திருவள்ளுவர்க்கா. சூப்பரா சத்தி, சூப்பரா. சந்தோஷ் அக்கா சூளாமணி எழுதுறது யாரு? அப்படி ஒரு ரூல் இருக்காக்கா? நூல் இருக்காவா? அக்கா எதனா ஈஸியா கேளுங்கக்கா. ஈஸியாவா? யசோதர காவியத்தை எழுதுறது யாரு? யசோதர காவியமா? தெரியலக்கா. தெரியல, இருக்கடா உனக்கு இன்னொருடா. சத்தி, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச வருஷம் என்னடா? 1947க்கா. சூப்பரா சத்தி. 2ஆம் உலகப் போர் எப்படா நடந்தது? தெரியலக்கா. அடுத்த கேள்வி போடுறா, இன்னும் பயங்கரமா இருக்கும். அக்கா நாளைக்கு ஃபீஸ் கொடுத்துடுறேன்க்கா. கேள்வி இதோட முடிஞ்சது, எல்லாம் படிங்க. என்ன உங்க ஹீரோ மயங்கி விழுந்து கிடக்காரே? ஹீரோ மூஞ்சில எப்ப பாம்பு அடிச்சதோ, அந்த பாம்பு அடிச்சதுல இருந்து அவருக்கு ஒரு மயக்கம். மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தாதயா, வெறுப்பா இருக்கு. நான் ஏஞ்சி போறேன். போயா, மைண்டுக்கு வராத.
ஐயா ஷானி வேற யாரும் பார்க்கல அப்படியே மேனேஜ் பண்ண வேண்டியதான். கற்பூர தீபமா கீழே ஒழுங்கா பார்த்து போகணும். ச்சே தம்பி எங்க கோழி இருக்குப்பா பார்த்துக்கோப்பா. ஏன்னா ஒரு கோழிக்கு போய் பயப்படுற? ஓக் 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 கோ 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 கோ. ஐயோ ஐயோ அம்மாடியோ அத்தடியோ. என்னடா அது கோழி என்னமோ இப்படி மாறுது? தண்ணி தாக வர எடுக்குது. என்ன தண்ணி இருக்கு? பரவாயில்ல, இந்த ஊர்ல ஒரு நல்ல விஷயம். ஏங்க எங்க சர்பத்து மாறுங்க. எஸ்கூஸ் மீ ப்ரோ. கழுவிட்டியா? கழுவணுமா? அதெல்லாம் கழுவியாச்சு. ஹலோ பாஸ், நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். நீ இருக்கிற ஊர் கடைசியில ஒரு பெரிய மரம் இருக்கும். சரி, அந்த மரத்துக்கிட்ட போனா ஒரு ரெட் டைமண்ட் இருக்கும். இப்ப அந்த ரெட் டைமண்ட் எடுக்கணும், அதானே மிஷின்? ஆமா, அந்த ரெட் டைமண்ட் எடுக்கணும். ஓகே பாஸ், நான் எடுத்துட்டு கூப்பிடுறேன். ஆனா இப்ப எங்க இருக்குன்னு புரியலையே. அந்த கிழவர்கிட்ட கேட்போம். தாத்தா, இது என்ன ஊரு? தட்டி தூக்கு. தட்டி தூக்கா? ஆமா, தட்டி தூக்கு. இதெல்லாம் ஒரு பேரா தாத்தா? லே எவன்டா என் தள்ள தட்டினது? லே ஐயோ, யாரா என் பர்ஸ தூக்குனது? இதான் தம்பி தட்டி தூக்கு. நீ அந்த டைமண்ட் எடுக்க தான் வந்திருக்கன்னு தெரியும். நீ எப்படி அந்த டைமண்ட் எடுக்கிறன்னு பாக்குற. இந்த கிழவனுக்கு எப்படி நம்ம டைமண்ட் எடுக்க தான் வந்திருக்கோன்னு தெரியும். ஏய் தம்பி. என்ன டைமண்ட் எடுக்க போகணுமா? ஆமா தம்பி, உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் நீ கேட்க கூடாது. உனக்கு டைமண்ட் எடுக்க தானே போகணும். ஆமா தம்பி. நேரா போய் லெஃப்ட் போ. சரி. அங்க ஒரு பஸ் வரும். பஸ் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வரும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வருமா? ஆமா, ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வரும். அந்த பஸ்ஸை நீ புடிச்சா நேரம் மாத்துக்கு போயிடலாம். சரி தம்பி, தேங்க்ஸ்ரா தம்பி. இங்க தானே பஸ் வரும்னு சொன்னா. பஸ் வருது. அண்ணா இங்க இங்க இங்க. இந்த பஸ் ஒரு நாளைக்கு 10 தடவை வந்தாலும் ஏற முடியாது போலயே. என்ன செருப்பா காணும்? திருட்டு பசங்களா, திருடிட்டாங்களா, திருட்டு நாய்ங்களா, இருடா நானும் திருடுறேன்டா. அப்பாடி, யாரும் பார்க்கல. ஒரு செருப்பு திருட தெரியலடா உனக்கு. ஐயோ, ஐயோ ஐயோ, பாத்து. நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம்.